ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நிழலில் தோன்றிய காதல் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறேன். நான் ஆல்ரெடி எபிசோட் 1 நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். ஒரு பியூட்டிஃபுல்லான காலேஜ் டைமில் உள்ள லவ் ஸ்டோரி. நிறைய பேர் லைஃப்பில் இது ரிலேட் ஆகக்கூடிய மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி தான் இது. நம்மளோட வீடியோவை ஹைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நிழலில் தோன்றிய காதல் எபிசோட் 2 பார்க்கலாமா? யாரோட ஃபோட்டோ அது? ஆதிரா மண்டிக்கில் ஓடிட்டே இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு இனம் புரியாத சங்கடம் பாவம் புள்ள மனசில் போட்டு அரைச்சிட்டே இருந்தது. யார் அது? ஏன் அவன் நம்மகிட்ட சொல்லலை? ஏன் மறைச்சான்? நம்மளை ஏமாற்றிட்டானா? நம்மளோட காதலுக்கு அவன் உண்மையா இல்லையா? நம்ம அவன்கிட்ட ஏமாந்துட்டோமோன்னு பேதை தவிச்சு போயிட்டா. உண்மையில் அர்ஜுன் தொலைபேசியில் உள்ள புகைப்படம் யாருடையது? யார்தான் அவள்? மலை இன்னும் நின்றபாடு இல்லை. ஆனால் அந்த மலையோடு கூடவே ஒரு மனதிற்குள் நின்றிருந்த உறவுகள் இப்போது மெதுவாக விழ ஆரம்பித்தது. நேற்று நடந்த அந்த கடைசி மெசேஜ், நான் உன்னை மறக்கணும்னு நினைக்கிறேன், அது ஒரு வார்த்தை இல்லை, ஒரு முழு வாழ்க்கையும் குலைத்த வாக்கியம் அது. கடிகாரம் சத்தம் கூட காதல் விழும் அளவிற்கு அமைதியாக இருந்தான் அர்ஜுன். அவன் ஜன்னல் பக்கம் உட்கார்ந்திருந்தான். மலைத்தளிகள் கண்ணாடியில் ஓடுது. அவன் கையில் அவள் யார்? மீரா கொடுத்த ஒரு பழைய பேனா. மீரா கொடுத்த பழைய பேனாவை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன். நீ இல்லாம நான் இருக்கலாம், ஆனா நான் நானாவே இருக்கிற மாதிரி இல்லை. என்னால் என்ன மாதிரியே இருக்க முடியல மீரா. அவன் சிரிக்க முயற்சி பண்ணுறான், ஆனால் கண்ணு கலங்குது. காதல் சில நேரம் பேசாது, சும்மா சுவாசிக்கும். ஆனால் அது சுவாசிக்கும் போது கூட வலி தரும். அடுத்த நாள் காலையில் காலேஜ் காரிடர் அது. மீரா மெதுவாக நடக்கிறா, கையில் நோட்புக், முகம் ரொம்ப அமைதி. ஆனால் உள்ளுக்குள் போராட்டம். அவளோட ஃப்ரெண்ட் அனிதா ஓடி வரா. நீ அவனோட பேசாமல் இருக்க, ரொம்ப தவறு தெரியுமா? சில விஷயங்களை பேசினா சரியாகாது, மௌனம்தான் சரியாகும் என சிறு குரலில் மீரா கூறினாள். அந்த நாள் எல்லாமே மாறிய நாள். காஃபி ஷாப் அது. அவன் அவளுக்கு காஃபி குடிக்கிறான். மீரா சிரித்து கொண்டே, நீ எப்போது ஏன் காஃபியில் சர்க்கரை அதிகமாக போடுற அர்ஜுன் என கேட்டார். அர்ஜுன், ஏன்னா உன் வாழ்க்கையில் கசப்புங்கிறது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அது இந்த காஃபியில் கூட இருக்கக்கூடாது மீரா, நான் உன்னை அப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னான். அவள் சிரிக்க தொடங்கினாள் மெதுவாக. ஆனால் அதே நாளில் தான் அவன் ஒரு கால் எடுத்தான். அர்ஜுனோட அப்பா, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டாப் பண்ணிவிடு, நீ ஃபோக்கஸ் ஆகணும், அப்படின்னா தான் உன்னோட லைஃப்பில் நீ முன்னேற முடியும் அர்ஜுன் என அந்த குரலை கேட்டதும் அந்த ஒரு வார்த்தை ஒரு காதலை இல்லைன்னு சொல்ல முடியாமல், இருக்குன்னு சொல்ல முடியாமல், இல்லைன்னு போகிற அளவுக்கு ஆச்சு. அந்த மாலை நேரத்தில் மழை ஆரம்பிக்குது. இருவரும் தனித்தனியாக ஒரு கட்டத்தில் பிரிஞ்சாங்க. ஆனால் ஒரே நினைவுகளோடு. அர்ஜுன் மேல் மாடி, மீரா கீழே உள்ள கோட்யார்ட். இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் இருக்காங்க. அந்த காஃபி ஷாப்பில் அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக அர்ஜுன் மீராவை விட்டுட்டு வந்துட்டான். அர்ஜுன் தனக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டான். நான் தப்பாக இருக்கலாம், ஆனால் உன்னை விட்டு போகிறது தவிர வேறு ஆப்ஷனே இல்லை மீரா அப்படின்னு அவனுக்குள்ளே அவன் கேட்டுக்கிட்டான். மீரா கண்ணை மூடி, நீ இல்லாமல் நான் வாழலை அர்ஜுன், ஆனால் உன்னோட நினைவுகள் இல்லாமல் வாழவே முடியலை என தனக்குள்ளே அழுது புலம்பிக் கொண்டாள். அவள் திடீரென ஒரே இடத்தில் சந்திக்கிறார்கள். ஒரு நொடிக்கு இருவரும் ஸ்தம்பித்து போனார்கள். மலை நின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். மீரா, நீ ஏன் போன? அர்ஜுன் கண் தானாக கீழே குனிந்தது. நான் போனது உன்னை காப்பாற்றணும்னு நினச்சிதான், ஆனால் நான் என்னையே இப்படி வெறுத்து போய் வாழ்கிறதே வெறுத்துருவேன்னு நான் நினைக்கல மீரா. நீ எல்லாமே என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ தோணுது. மீரா கண்கள் கலங்கியது. காதலை காப்பாற்றுறதுக்காக போகிறது இல்லை, ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கு பேர் தான் காதல் அர்ஜுன். இப்படி விட்டுட்டு போகிறதுக்கு பேர் காதலே இல்லை. அர்ஜுன் தான் செய்த தவறை உணர்ந்து மெல்லமாக திரும்பினான். மீரா ஒரு நிமிடம் சும்மா நின்று பார்க்கிறாள். அவளோட கண்களில் மழை துளி விழுந்தது. நீ போயிருந்தாலும் நான் உன்னை விட்டு போகலை அர்ஜுன், உன்னோட நினைவுகள் என்னை சுற்றி சுற்றி தான் வந்துக்கிட்டே இருந்தது. அந்த ஒரு வாக்கியம் இரண்டு மனங்களையும் ஒன்றாக்கியதா, மீண்டும் இணைக்குமா? ஆனால் காதல் திரும்ப ஆரம்பிக்குதா இல்லையா? இன்னும் ஒரு புதிய வழிகளோடு காதல் முடியுமா? இல்லை இது காதல் பயணமே இல்லையா? இருவரும் ஒரே கொடையோடு நடக்கின்றனர். மழை மெதுவாக குறைந்தது. சில காதல்கள் சேர்வதற்காக இல்லை, மாறுவதற்காக இருக்கும் என
அர்ஜுன் அன்று மீராவை கடைசியாக பார்த்த நாள் இன்று நினைவுக்கு வந்தது. காரணம் ஆதிரா. அர்ஜுன் ஃபோனில் பார்த்த புகைப்படம்தான் அவன் இந்த நினைவுகளுக்கு மீண்டும் செல்ல காரணம். மீரா யார் என்று ஆதிராவுக்கு இன்னும் தெரியவில்லை. ஆனால் அர்ஜுன் இன்னும் அவளை மறக்கவில்லை. என்னாகும்? மீரா அர்ஜுன் காவிய கதை காதலாகுமா, இல்லை கடந்து செல்வார்களா? ஆதிரா தனியாக நடந்து வரா. நேற்று நடந்ததெல்லாம் கனவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவள் மனசுக்குள்ளே தோணுது. ஆனால் அர்ஜுனோட ஃபோனில் அவள் பார்த்த புகைப்படம் உண்மைதானே, மீராவோட அவன் வாழ்ந்த வாழ்க்கை உண்மைதானே அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே தோணிகிட்ருக்கு. ஆனால் யார் மீரா அப்படின்னு இன்னும் ஆதிராவுக்கு தெரியாது. தெரிஞ்சால் என்ன ஆகும் இவங்க காதல் கதை? கையில் புத்தகம், முகம் அமைதியாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள் ஒரே குழப்பம். அவள் தோழி ஓடி வரா. நீ இன்னும் நம்பிக்கையோடு தான் இருக்கியா? ஆதிரா, நம்பிக்கை இல்லாமல் காதல் இருக்க முடியாதுல்ல, அதான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் என ஒரு நொடி அமைதியாக நின்றார். ஆனால் அவன் என்ன தவறு செய்தான்? அவன் உன்னிடம் மறைத்தது தவறு தானே ஆதிரா என்று கேட்டார். சில நேரம் மௌனம் வார்த்தைகளை விட அதிகமாக காயப்படுத்தும். அதே மௌனத்தோடு ஆதிராவும் நின்றார். அர்ஜுனை சுவரை பார்த்து உட்கார்ந்திருந்தான். கையில் ஆதிராவின் பழைய குறிப்பு. அவன் மெதுவாக பேசின குரல் அவன் காதலியை கேட்டுக்கொண்டே இருந்தது. மீராவுக்கு செய்தது துரோகமா, இல்லை இப்போது ஆதிராவுக்கு செய்து கொண்டிருக்கிறது துரோகமா? இதில் எது காதல் என குழம்பி போய்விட்டான் அர்ஜுன். நான் உன்னை விட்டு போகலாம் ஆதிரா, நான் உன்னை காப்பாற்ற நினச்சேன். அவன் கை நடுங்கியது. அர்ஜுன் அப்பா குரல் கடுமையானது. அந்த ஒரு குரலில் மீராவை அன்று அவன் கைவிட்டது போல் இன்று ஆதிராவை கைவிடுவானா? இந்த காதல் உன் ஃப்யூச்சரே அழிச்சிடும் அர்ஜுன், அதனால் இதை இப்போவே முடிச்சிரு அப்படின்னு அர்ஜுன் அப்பா அன்னைக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக மீராவை அவன் கை கழுவி விட்டுட்டான். ஆனால் இன்னும் அவனால் மீராவை மறக்க முடியுதா அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு கேள்வி. அர்ஜுன் அமைதியாக இருந்தான். நான் அவளை இழக்கலாம், ஆனால் அவளோடு வாழ்க்கை கொடுத்த வாக்கு மாறாது. அவன் எடுத்த முடிவு காதலை காப்பாற்றணும்னு நினச்சி காதலை இழக்க வச்சிருச்சு. ஆதிரா இன்று எப்படியாவது அர்ஜுனை பார்க்க வேண்டும் என்று நின்று கொண்டிருந்தாள். மழை வேகமாக பெய்ந்தது. அவளோட கூடை உடைஞ்சு போயிடுச்சு. நீ வருவியா இல்லையா எனக்கு தெரியல, ஆனால் நான் போக மாட்டேன், உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அர்ஜுன். அவளோட கண்களில் கண்ணீர். அர்ஜுன் நண்பன் ராகவ் வரான். நீ அவளை விட்டுட்டு போனது தப்பு தெரியுமா அர்ஜுன்? அர்ஜுன் அமைதியாக இருந்தான். அவள் இன்னும் உனக்காக காத்துட்ருக்கிறா. அர்ஜுன் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். என்ன, நீ போனதால அவள் அழுறாடா, நீ இல்லாமல் அவளால் இருக்க முடியல, பாவம் அவள் அழுதுகிட்டே இருக்கிறா அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே. அர்ஜுன் மலையில் ஓடுறான். முகம் முழுக்க நனைஞ்சிருக்கு, மனசு முழுக்க கலங்கியிருக்கு. மலையில் அந்த வேகமாக அர்ஜுன் ஓடி வரதை ஆதிரா தூரத்துலேருந்து பார்க்குறான். அர்ஜுன் ஓடிக்கொண்டு கிட்ட வருவதை பார்த்து ஆதிரா நான் வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு குரல் கேட்டுச்சு. ஆதிரா மெல்லமாக திரும்பி பார்க்கிறாள். அர்ஜுன் ஆதிரா ஆதிரா என கதறிக்கொண்டிருந்தான். அந்த மலையின் சத்தத்தை மீறி அவன் குரல் அவள் காதில் கேட்டது. அவள் மெல்லமாக திரும்பினாள். மலை மெதுவாக நின்றது. இருவரும் சந்தித்தனர். நீ ஏன் வந்த அர்ஜுன்? அர்ஜுன் மூச்சு வாங்கிவிட்டு குனிந்து நின்றான். நான் போனது உன்னை காப்பாற்றணும்னு நினச்சிதான், ஆனால் நீ என்னையே இழந்துட்ட அர்ஜுன் ஏன்னா ஆதிரா பின்ன ஏன் அழுவுற ஆதிரா? என்னை விட்டுட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு அர்ஜுன் கேட்குறான். காதலை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா நீ போயிருக்கவே கூடாது அர்ஜுன். என்னவா இருந்தாலும் என்கிட்ட நேற்று நின்று நீ பேசியிருந்துருக்கணும். நான் மீரா யார் அப்படின்னு சொல்லி தானே கேட்டேன். நீ மீராவை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு சொல்லி நான் கேட்ட ஒரு சின்ன கேள்விக்கு நீ ஏன் என்கிட்ட பதில் சொல்லாமல் போன அப்படின்னு சொல்லி ஆதிரா தன் மனதில் உள்ள அனைத்து கேள்விகளையும் அர்ஜுன் மீது அம்பாக பாய்த்து கொண்டிருக்கிறாள். அர்ஜுன் தலை குனிந்து நிற்கிறான். அர்ஜுன் குழம்பி போய் நின்றான். ஆதிராவா மீராவா என்று. ஆதிராவுக்கு செய்வது துரோகமா, இல்லை மீராவை காதலித்தது உண்மையா என அர்ஜுன் மீண்டும் குழம்பி நிற்கிறான். ஆதிரா அவனை நீண்ட நேரம் பார்க்கிறாள். நீ என்னை விட்டு போயிருந்தா கூட நான் உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன் அர்ஜுன். சில காதல்கள் முடிவில்லை, முடிவதும் இல்லை, அவை காத்திருக்கின்றன. சில காதலுக்காக சில காதலர்களும் இன்னும் காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காத்திருப்பது தான் உண்மையான காதலா? ஆதிராவும் அர்ஜுனும் இணைவார்களா, இல்லை மீரா மீண்டும் வருவாளா அர்ஜுன் மனதிற்குள்? தொடர்ந்து கேளுங்க நிழலில் தோன்றிய காதல் என்ன ஆச்சு அப்படின்னு. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை ஹைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.